Welcome students 12th standard public examination க்கு இன்னும் 35 days தான் இருக்கு. அதனால இந்த 35 days வேஸ்ட் பண்ணாம நல்ல ஒரு ஸ்டடி பிளான் போட்டு காலையில வேலையா எழுந்து படிங்க. ஈவினிங் நைட்டும் கொஞ்சம் நல்லா படிங்க. ஏனா உங்களுக்கு டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல இப்போ வந்து ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அந்த ரிவிஷன் எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ரைட் பண்ண பாருங்க. அந்த ரிவிஷன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பப்ளிக்கு அந்த ரிவிஷன் எக்ஸாம் கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ரிவிஷன் எக்ஸாம் தானே அத வந்து ஈஸியா நினைச்சுக்காதீங்க. ரிவிஷன் எக்ஸாமை நல்லா பண்ண பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th standard physics public examination 2025 கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வால்யூம் 1 and 2 எல்லா லெசனுக்குமே பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க படிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்குமே பாத்தீங்கன்னா லைக் போடுங்க. உங்களோட லைக் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண பாருங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்காக இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். டெய்லி ஸ்டடி பிளான், இதுக்கப்புறம் ஸ்டடி பிளான், அதுக்கப்புறம் எப்படிலாம் நம்ம பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் செகண்ட் கொஷின் கூட வேணாம், மீதி இருக்க 4 கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன் ஒரு கொஷினோ, தேர்ட் கொஷின் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர், அப்புறம் இன்ஃபினிட் பிளேன் ஷீட். இந்த 2 கொஷின்லேருந்து சப்போஸ் இந்த மாடலில் கேட்குறதா இருந்தால் இந்த 2 கொஷின்லேருந்து ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், இந்த 4 கொஷினை நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆப்டைன் மைக்ரோஸ்கோப் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, அந்த கொஷின். செகண்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஆப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், அந்த கொஷின். அப்புறம் எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ், அப்புறம் ஹவு த EMF ஆஃப் 2 cells ஆர் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர், இந்த கொஷின்ஸை படிக்க பாருங்கள். யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் டெடியூஸ் த ரிலேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு ஏ இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கரண்ட் யூசிங் பயாட்-செவரட் லா. அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் காயில், அதில் எப்படி இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரோ இது வந்து சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட்டு, அதை யூஸ் பண்ணி பயாட்-செவரட் லா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீட்டெயில், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அதுக்கப்புறம் கீழே இருக்க ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ், டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த 5 கொஷினை தெளிவாக இருந்தாலே இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் ஏ பேர் ஆஃப் காயில் இஸ் சேம், அப்புறம் செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும், ஒரு இண்டக்டிவ் சர்க்யூட்டில் இருக்க வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் எழுதணும், பேஸ் ரிலேஷன்ஷிப் எழுதணும். அப்புறம் ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா RLC சர்க்யூட், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபிஃப்த் லெசனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இந்த மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் கேட்குறாங்க. போன வருஷம் பப்ளிக்லேயே இந்த கொஷின்ஸ் கேட்டாங்க. நிறைய பேர் படிக்காமல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் தரவாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் வால்யூம்லேருந்து கூட அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட் வால்யூமை மட்டும் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிக கொஷின் படிங்க. நான் கூட உங்களுக்கு அதான் சொல்லுவேன், ஒரு வால்யூமை தெளிவாக படித்து முடிங்க. செகண்ட் வால்யூமில் கொஞ்சம் ஃபியூ கொஷின்ஸ் படித்தா போதும். ஆனால் நீங்கள் ஒரு வால்யூம் தான் தெளிவாக படிக்க போகிறீங்கன்னா அதில் இருக்க நிறைய கொஷின்ஸ் பார்க்கணும். நான் ஃபஸ்ட் வால்யூம் மட்டும்தான் படிக்க போகிறீங்கன்னா நான் கொடுத்த எல்லா கொஷின்ஸும் நல்லா படிங்க. செகண்ட் வால்யூம் கூட நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லேருந்தும் கொஞ்சம் குறிப்பிட்ட கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டைம்ஸ் இருக்குது. நான் நெருக்கத்தில் போக இதை ஷார்ட் பண்ணி தர பார்க்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் நல்லா படிக்கிறீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிறது. செகண்ட் வால்யூமில் நான் வந்து செலக்டிவாக பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன், அதை மட்டும் படித்தா கூட போதும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் படிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்புறம் ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரமுக்கும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இந்த 2 கொஷினையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் 1 தெளிவாக படிச்சுக்கோங்க. வால்யூம் 2ல் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா நிறைய கொஷின்ஸு கொடுத்துருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க பாருங்கள். மிரர் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபிஸி மெத்தட் இம்பார்ட்டன்ட் கொஷின், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 3 கொஷின் படித்தாலே போதுமானதாக இருக்கும். யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், அது. அப்புறம் பேண்ட் வித்தின் யங் டபுள் ஸ்லிட், இது. அப்புறமேட்டு சிங்கிள் ஸ்லிட் அண்ட் ஆப்டைன் த கண்டிஷன் ஃபார் nth மினிமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இந்த 4 கொஷின். யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், நீங்கள் இந்த ஒரு கொஷினை தெளிவாக படிக்கலாம். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அப்புறம் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. 9th லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டும்,
அப்புறம் செகண்ட் கொஷின் போர் ஆட்டம் மாடல், ஹைட்ரஜன் ஆட்டம் யூஸிங் போர் ஆட்டம் மாடலும், அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டட் வித் ஏ பிளாக் டயக்ராம். இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. 10th லெசனில் பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரு, ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரு, அப்புறம் காமன் எமிட்டர் டிரான்ஸ்மிட்டரு, டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்ப்ளிஃபயரு, டிமார்கன் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வந்து 5 மார்க்ஸுமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால் இதில் இருக்க கொஷின்ஸையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிக்க பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டீச் பண்ணி கூட போட பார்க்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான், எப்படியும் பப்ளிக் கொஷின் பேப்பர் ஈஸியாக வரும், நம்பி நல்லபடியாக படிக்க பாருங்கள். அதே சமயம் ரிவிஷன் எக்ஸாம்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ரைட் பண்ண பாருங்கள். ரிவிஷன் எக்ஸாம் தானே, நம்ம பப்ளிக்கு படிக்கலான்னு நீங்கள் மட்டும் பப்ளிக்கு மட்டும் படிக்காதீங்க. ரிவிஷன் எக்ஸாமை ஏனோ தோணுன்னு பார்த்துக்கலான்னு அந்த எண்ணமே வேணாம். ரிவிஷன் எக்ஸாமையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுத பாருங்கள். ரிவிஷன் எக்ஸாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாமில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.